அனைவருக்கும் வணக்கம். கி. ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய நாற்காலி அப்படின்ற கதையிலேருந்து சிறுகதைகள் ஒன்றா பார்த்துட்டு வர்றோம். அதில் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிலைநிறுத்தம் தொடர்கிறது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த வருஷம் மழைக்காலம் சீக்கிரமே தொடங்கும் போல தெரிஞ்சிச்சு. ஆவணி மத்தியில் ஒரு நல்ல மழையும் ஒரு துணமழையும் பெய்து நிலத்தையும் மனசையும் குளிர்வித்தது. சொல்லி வைத்தது போல உடனே கரிசக்காடு அனைத்து சுறுசுறுப்படைந்தது. பருவம் செய்ய ஆரம்பித்தாங்க. முங்க உலர்றது, குப்பையை சதுறது, எழுப்பு எடுக்கிறது என்று. புரட்டாசி மொதப்பட்ட விதைக்க எல்லாருமே தயார். ஆனால் பருவமழையை தான் காணோம். சரி போகுது, நடுப்பட்டத்தில் பெய்யும், அதானே நமக்கு உகந்த பட்டம். நடுப்பட்டத்திலும் பெய்யலை. சம்சாரி நெறிற்றி சுருங்கியது. முகம் கடுக்க ஆரம்பிச்சிச்சு. விறுவிறு என்று காரியங்கள் மழையை தெரிவிக்க ஆரம்பமாயின. மழை கஞ்சி எடுத்தாங்க. குடும்பாவி கட்டி இழுத்து ஒப்பு சொல்லி அழுதாங்க. கிராம தேவதைகளுக்கெல்லாம் கொடை நடத்தி பலி கொடுத்து அவைகளோட மனசை குளிர்விச்சாங்க. புரட்டாசியோட கடைசி பட்டமும் வெள்ளை வெயிலாகவே கடந்து போச்சு. கடவுளே, ஐப்பசி மாதமாவது நீ மழையாக வரமாட்டியா? பருந்துகளே, நீங்கள் எங்கே போய் தொலைந்தீங்க? இந்த வானத்தில் உச்சியில் நூற்றுக்கணக்காக பறந்து வட்டமிட்டு மழை வரப்போவதை சொல்வீர்களே, சிறிய நங்கூர வடிவத்தில் பறக்கிற சலங்க பறவைகளையும் காணோம். சாயந்தரங்களில் மேகங்கள் நீர்வாய்க்கால் இடலையே. சந்திரன் எட்டத்தில் கோட்டை கட்டலையே. டொர்க்கு டொர்க்கு என்று எங்காவது ஒரு தவளை கூப்பிடாதா? மோசம் போயிட்டோம் என்று சம்சாரிகள் ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி சொல்லி கொண்டார்கள். வேலைகள் ஸ்தம்பித்து போனதால் கூலிகள் பட்டினி கிடந்தாங்க. மாசாணத்தோட வீட்டில் ஐப்பசி அடமலைக்காக கொஞ்சம் சேமித்து வச்சுருந்த தானியம் தீர்ந்துச்சு. இனி மண்ணை திங்க வேண்டியதான் என்று சொன்னால் மாசணத்தி. கடைசியாக கிண்டிய கம்மங்கூழை அவன் கும்பால ஊற்றி கொண்டே, மண்ணை என்னத்துக்காக திங்கணும் மாசம் இருக்கிற வரைக்கும் என்றான் அவன். உடனே ஆஹஹா என்று எளப்பமாக அவனை நோக்கி வலிப்பு காட்டி குரல் கொடுத்தாள் மாசாணத்தி. பட்டினி ஊரோடு ஆரம்பமானது. ஓரளவு வசதியான வீடுகளில் மட்டும் அடுப்பு புகைந்தது. கூலிகள் பஞ்சம் பிழைக்க கிளம்ப வேண்டியதா என்று தீர்மானிச்சிட்டாங்க. ஆனால் பூமாதேவி தனது குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியதை என்று தன் மடியில் கிழங்கு வகையை வச்சுருந்தா. மண்வெட்டிகள் எடுத்துக்கிட்டு போய் காடுகளில் புழிஞ்சிருக்க சட்டிக்கிழங்கு சேனக்கிழங்கு வகையை தோண்டி கொண்டு வந்து பக்குவம் செஞ்சு தின்னு கிடைச்ச தண்ணீரை குடித்து நாட்களை எண்ணி கொண்டிருந்தாங்க. மழை பெய்யாமல் போகாது, அப்படி இருக்க முடியுமா? இருந்தால் உலகம் என்னத்துக்காகும் என்று நினச்சாங்க. மாசான 2 நாள் பட்டினி இருந்தான். ராத்திரிகளில் தூக்கமே வரல. குத்தப்பட்டவன் தூங்கினாலும் குறவைத்துக்காரன் தூங்க முடியுமோ? 3வது நாள் மதியம் ஒரு முடிவோட படுக்கையிலேருந்து எழுந்து நின்னான். தலை சுற்றும் போல் இருந்துச்சு. நிலையை பிடிச்சிக்கிட்டான். நேர பார்வதி அம்மன் கோயிலை முன்னாடி வந்து நின்னான். வேலை இல்லாததால் ஊர்க்காரங்க அங்கே உட்காந்து மழை செய்த வங்கொடுமையை பற்றி பேசி கொண்டிருந்தாங்க. மாசானம் அவங்க முன்னால் வந்து நின்று மேவெட்டியை எடுத்து இறுக்கிக்கிட்டு தரையில் விழுந்து அம்மனை வணங்கினான். நீட்டி கூப்பிய அதே நிலையில் 1-2 நிமிடங்கள் கிடந்தான். ஊர்க்காரங்க ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக்கிட்டாங்க. எழுந்திருந்த மாசானம் தரையை கிள்ளி நெத்தியில் இட்டு சபதம் போல் உரத்த சொன்னான். மழை பெய்கிற வர இங்கேயே அம்மனுக்கு முன்னால் உட்காந்து வயனம் காக்க போவதாகவும், மழை பெய்யாமல் போனால் பட்டினி இருந்து இங்கேயே உயிரை விட போவதாகவும் சொல்லி அந்த மைதானத்தில் கிளக்காமல் பார்த்து சப்பனம் போட்டு உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டான். பல பேருக்கு இது வேடிக்கை, சில பேருக்கு இது கோமாளித்தனமாக இருந்துச்சு. ஊருக்குள்ளே இதை கேள்விப்பட்டவங்க அப்படி இல்லை. கேள்விப்பட்டதும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பரபரப்பு கொண்டாங்க. பார்க்க பல பேர் அந்த இடத்துக்கு விரைஞ்சு வந்தாங்க. ரொம்ப நேரம் நின்று பார்க்க முடியாமல் வெயில் வாட்டியது. உடம்பெல்லாம் வேர்த்து வடிய அதே நிலையில் மாசானா அசையாமல் உட்காந்துருந்தான். ராத்திரியில் அவனை அந்த நிலையில் விட்டு வீட்டில் படுக்க ஊராருக்கு மனசு வரலை. ஒருவர் மாற்றி ஒருவர் முழித்து கொண்டு கோயிலின் முன்தாவரத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிறகு லாந்தர் வெளிச்சத்தில் சத்தம் போட்டு விராடபருவம் படித்தாங்க. அவங்களுக்கு பெரிய முதலாளி வீட்டிலேருந்து சுடு தண்ணி, கருப்பட்டி போட்ட தேயிலை தண்ணி கொடுத்து அனுப்புனாங்க. மறுநாளும் மாசானம் அதே நிலையில் இருந்தான். காலையிலேருந்தே புழுக்கம் தாங்க முடியாமல் இருந்துச்சு. மாசானத்தோட இந்த முடிவை பற்றி கேள்விப்பட்ட கீதாரி கிருஷ்ணகோனார் கிடையிலேருந்து வந்தார். குருத்துப்பண ஓலையை பட்டப்பிடித்து அதில் ஆட்டுப்பாலை கறந்து கொண்டு வந்து அவன் இருப்பு அவருடைய மனசை தொடுவதாக இருந்தது. மாசானத்தின் முன்னால் மண்டிட்டு அவனுடைய வாய்க்கு பக்கத்தில் பால்பட்டையை ஏந்தி பிடிச்சிக்கிட்டு மாசானம் என்று மெல்லிய குரலில் சத்தம் கொடுத்து கூப்பிட்டாரு. மாசானம் கண்ணை திறக்கவே இல்லை.
இதை பல பேர் வேடிக்கையாக பார்க்க கூட்டிட்டாங்க. மசானம், ஐயா ஐயா மசானம், இந்தாய்யா இந்த கொஞ்சம் இந்த பாலை கொண்டு வந்திருக்கேன், ஒரு மடக்கு குடியா. மெதுவாக கண்ணை திறந்து கீதாரியை பார்த்தான். அவர் தனது வாயருகே ஏந்திருக்கிற பட்டையில் ததும்புற பாலையும் பார்த்தான். அதே மெதுவாக கண்ணை மூடிக்கொண்டே வேண்டாம் என்று சொல்வது போல தீர்மானமாக தலையசைச்சிட்டான். அங்கே கூடியிருந்த முகங்களில் புன்சிரிப்போடு கூடிய வியப்பு தோன்றி மறைஞ்சிச்சு. வயசாலியான அந்த கீதாரி சொன்னார், இல்லை எல்லாரும் தமக்காகத்தான் வயனம் காப்பாங்க, உலகத்துக்காக காக்க. உன் புண்ணியத்தில் மழை பெஞ்சு ஜீவராசி பொழைக்கட்டும் இன்னும் சொல்லிக்கிட்டே எழுந்திருச்சு பக்கத்தில் கங்கையில் கொண்டு போய் பாலை ஊற்றிட்டு பட்டையை நெரிச்சு அதை ஒரு ஓரமாக போட்டுட்டு வந்தார். எல்லாரும் கீதாரியை சுற்றி கொண்டு மழை வர அறிகுறி ஏதாவது கிடையில தெரியுதா என்று கேட்டாங்க. நேற்றுலேருந்து ஆடுக சரியாக மேயாமல் கூடி கூடி அடையுது, மழை வராமல் போகாது என்றார். பால் கறந்து கொண்டு வர விடலை பண்ணையில் குருத்தோலை வெட்ட போன போது தூக்கணாங்குருவிகள் வேகமாக கூடு கட்டி முடிப்பதை பார்த்தாராம். தரப்புத்துகள்லேருந்து தேங்காய் பூ போன்ற வெந்நீரத்தில் தங்களோட முட்டைகளை அள்ளிக்கிட்டு மொலோர் என்ற எறும்பு கூட்டங்கள் கிளம்பி போவதையும் அவர் பார்த்துருந்தாராம். 3ஆம் நாள் காலையில் மஞ்சள் வெயில் அடிச்சிச்சு. அலசி விட்டதை போல் வானம் சுத்த நீளமாக இருந்துச்சு. யாரோ மேற்க கை காண்பித்தாங்க. வெகு தூரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை என்று ரொம்ப கிட்ட வந்து இருப்பது போல தெரியுது. எப்பவும் ஒரு நீல நிலமான அம்பாரமான மட்டும் தெரியும். அதனுள்ளே இருக்கிற மலையோட திருப்பங்கள் மடங்கள் கூட தெளிவாக தெரிந்ததை பார்த்தாங்க. யாரோ அதிலுள்ள பாறைகள் மரங்கள் கூட தெரிவதாக சொன்னாங்க. கோயிலோட படிக்கட்டு அடியிலேருந்து டொர் டொரக் என்ற ஒரு சொரித்தவளை சத்தம் கொடுத்துச்சு. ஒருவர் முகத்தை ஒருவர் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்க. ஏறு வெயிலோட வெக்க தாழ முடியாமல் போது மாசாணத்தின் மேலே நிழல் படும்படியாக ஒருவர் ஒரு காடி வண்டியை இழுத்து கொண்டு வந்து நிறுத்தினார். துடைத்தது போலிருந்த வானத்தில் நேரம் ஆக ஆக மேக கோபுரங்கள் எழுந்து வந்த வண்ணமாக இருந்துச்சு. திடீரென்று காலநிலை சொல்லாத இயலாத நிலவுக்கு மாறி போயிடுச்சு. வேகமாக நகர்ந்து கொண்டிருந்த வெள்ளை மேகம் மதியத்துக்கு மேலே நிறசூல் கொண்ட யானை மந்தையை போல நகர முடியாமல் அப்படியே நின்றுச்சு. உச்சியில் கட்டுத்தரையிலேருந்து கைத்தை அறுத்து கொண்ட காலை ஒன்று குதியாலம் போட்டுச்சு. இறக்கி சென்றிருந்த கரமரத்து காகங்கள் பாதியிலே கத்தி கொண்டு திரும்பி வந்துக்கிட்டு இருந்துச்சு. வடஞ்சுருட்டி மூலையில் திடீரென்று மின்னல் அந்த பகல்லையும் கண்ணை வெட்டுச்சு. இருட்டி கொண்டு வருது மழை என்று யாரோ சத்தம் போட்டு சொல்வது தூரத்தில் கேட்டுச்சு. அதை தொடர்ந்து ஒரு இரைச்சல் நெருங்கி வருவதை உணர்ந்தாங்க. நெல்லிக்காய் அளவுள்ள கனமான குளிர்ந்த தூற்றல் முகத்தில், தலையில், கையில் விழ ஆரம்பிச்சிச்சு. அந்த இரைச்சல் இப்போ பெரிதாக கேட்டது. அருகேயுள்ள பனங்காட்டின் மேலே கொட்டுற மழையோட சத்தம் அது. திடீரென்று தட்டாங்கற்களை வாரி இறைப்பது போல ஆலங்கட்டிகள் தரை மேலே கொட்டிச்சு. அனைவரும் கோயிலுக்கு ஓடி நுழைஞ்சுக்கிட்டாங்க. நிழலுக்காக கொண்டு வந்து நிறுத்தியிருந்த காடி வண்டி மாசாணத்துக்கு பாதுகாப்பாக அமைந்தது. மாசான கண்ணை திறந்து பார்த்தான். ஈஸ்வரி என்று சொல்லிக்கொண்டே தனக்கு பக்கத்தில் உருண்டு வந்த ஒரு ஆலங்கட்டியை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டான். ஆகாயத்துக்கு பூமிக்கும் பாவாற்றியது போல இறங்கி கொண்டிருந்த கம்பித்தூரல் திடீரென வலுத்து பெருமழையாக கொட்டுச்சு. மழையோட ஓசை காதுக்கு இனிமையாக இருந்துச்சு. காற்றின் இசைவு ஏற்ப மரங்கள் முதுகை திருப்பி திருப்பி காட்டி குளித்தது மழையில். மாசானம் தெப்பமாக நனைஞ்சிட்டான். உட்காந்துருந்த இடத்துலலாம் மழைநீர் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிச்சு. பிரம்மாண்டமான ஒரு இடி முழக்கத்தை தொடர்ந்து அர்ஜுனான் பேர்பத்து என்று கூவினார்கள் அங்கிருந்தவர்கள். விடாமல் பெய்து கொண்டே இருந்தது மழை. மாசானத்தை எல்லாரும் கோயிலுக்குள்ளே வந்து விடும்படி அழைச்சாங்க. அதை மறுத்துட்டு அவன் எழுந்து நின்னான். நிற்க முடியாமல் தள்ளாடியதால் ஒருவர் ஓடி வந்து அவனை பிடிச்சிக்கிட்டாரு. வானத்தையும் அவங்களையும் அவன் பெருமிதத்தோடு நிமிர்ந்து பார்த்தான். ஆனந்தமாக எல்லாரும் நனைஞ்சு கொண்டே கைத்தாங்களாக நடத்தி கொண்டு ஊர்வலம் போல் அவனை வீட்டுக்கு போனாங்க. வாசலில் வந்து நின்ன பார்த்த மாசனத்தி தனது புருஷனை ஊர் பெரியாக்கள், அம்பலக்காரர், பெரிய முதலாளி முதலானவர் மாலை போட்டு கைத்தாங்களாக அழைச்சிக்கிட்டு வர்றதை பார்க்க அவளுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. எப்படி அங்கே பூமாலை வந்தது, மாசாணத்துக்கு வடமாற்றிக்குள்ளே எப்படி புதுவேட்டி வந்தது என்று கேட்கல. அந்த மலைக்கு ஒழுகி கொண்டே இருக்கும் அந்த சிறிய கூரை வீட்டில் இடம் போதலை அந்த ஜனக்கூட்டத்துக்கு. தெருவிலேயே நின்னாங்க. சூடான பசும்பாலை சில்வர் டம்ளரில் விட்டு, இந்தா மாசானம் குடி என்று பிரியத்தோடு நீட்டினாங்க பெரிய முதலாளி. அதை வாங்கிக்கிட்டான். வாங்கி கொண்டு எல்லாரோட முகத்தையும் பார்த்தான். மாசாணத்தியின் முகத்தையும் தான். பிறகு அண்ணாந்தே இதுவரை குடித்து வந்த மாசானம் அன்னைக்கு அந்த டம்ளரில் பாலை சப்பி குடித்தான். போதும்,
என்று அவன் சொன்னபோதும் இன்னும் கொஞ்சம் என்று பெரிய முதலாளி சொன்னதும் எல்லோரும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சோண்டு என்று அவனை வற்புறுத்தினாங்க. பாருங்களேன், எப்பயுமே இந்த கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தருடைய வெளி தோற்றத்தை வச்சு அவங்களுடைய அகத்தோற்றத்தை நம்ம முடிவு பண்ணிட முடியாது. என்னுடைய கருத்துப்படி என்னென்னா, 100க்கு ஒரு 75% ஏழைங்க தாங்க ரொம்ப நல்லவங்க. உண்மைதாங்க. ஏழைங்கள்கிட்ட இருக்கிற மனசு பெரிய பெரிய பணக்காரங்க கிட்ட இருக்காதுங்க. ஏழை சொல்லும் அம்பலம் ஏறணும், ஏறுங்க. அதுக்கான காலம் வருங்க, வந்துடுச்சு, இனிமேலும் வருங்க. உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.